وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு என்னுடைய இன்றைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணை மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய உலகத்தில் உள்ள அனைத்து நல்ல மக்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் ஜும்மா பிரசங்கத்தில் தமிழாக்கத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈமானை பாதுகாப்போம், எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நம்முடைய இறை நம்பிக்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஆற்றப்பட்ட உரையை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் நம்மை அடைந்து நாம் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய பாக்கியமா. உலகத்தில் இதை விட மிகப்பெரிய பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கமான இஸ்லாத்தை நமக்கு வழங்கி அதன் மூலம் நம்மை நேரடிப்படுத்தி முஸ்லிமாக வாழச் செய்திருப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியமாகும். யாரெல்லாம் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்களோ உண்மையிலே அவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சில செயல்பாடுகளால் நமக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம். இந்த இஸ்லாம் என்பது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானை வைத்துதான் இருக்கின்றது. நம்முடைய ஈமானை கொண்டுதான் நம்முடைய இஸ்லாம் வலிமை பெறுகின்றது. அப்ப நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் நம்முடைய ஈமானை பாதிப்பதாக இருக்கின்றன. அப்ப அந்த பாதிக்கப்படும் போது, அந்த ஈமான் பாதிக்கப்படும் போது பாதுகாப்பற்ற ஒரு நிலையை அது அடைகிறது. அப்படி ஈமான் பாதுகாப்பற்ற நிலை அடைகின்ற பொழுது நம்முடைய இஸ்லாம் அங்கே கேள்விக்குறியாக ஆகின்றது. நமக்கு கிடைத்த அந்த நிஅமத் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. எனவேதான் ஈமானை பாதுகாப்போம் என்று சொல்லப்படுகின்றது. ஈமானை எப்படி பாதுகாப்பது? நம்முடைய ஈமான் எப்படி சீர்குலைகிறது?
எப்படி இழக்கிறது என்ற விஷயங்கள் ஒரு சில அறிஞர்களால் ஒரு புத்தக வடிவில் என்ன செய்யப்பட்டிருக்கு, தொகுக்கப்பட்டிருக்கின்றது. ஈமானை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன என்று சில விஷயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு 10 விஷயங்களை அழைக்கிறார். 10 விஷயங்களை தேர்ந்தெடுத்து இதனால் ஈமான் பாதிக்கப்படுகின்றது என்று ஒரு சில விஷயங்களை சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறார். அதை முழுமையாக எங்கே பதிவு செய்ய முடியாவிட்டாலும் கூட சில விஷயத்தை இன்று இந்த இடத்திலே பதிவு செய்வது நலமாக இருக்கும் என்று விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏகத்துவ தந்தை என்று நாம் அழைக்கிறோம், நபிமார்களை தந்தை என்று அழைக்கிறோம். அதே நேரத்தில் ஏகத்துவத்தை உயிர்ப்பித்து இந்த பூமியில் வாழச் செய்து பரவச் செய்த அவர்கள் தான் ஏகத்துவ தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர்கள் கேட்ட ஒரு துவாவை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தில் பதிவு செய்கிறார். அவர்கள் எதை பயந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன துஆ? அல்லாஹ் சொல்கிறான், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டதை நபி நினைவு கூறுகிறாக, என்னுடைய இரட்சகனே, இந்த நகரத்தை அபயமளிக்கக்கூடியதாக ஆக்குவாயாக, என்னையும் என் சந்ததிகளையும் சிலைகளை வழங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக என்ற பிரார்த்தனை தான். என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் பிள்ளைகளையும் சிலைகளை வழங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக, காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். இதுல கவனிக்கத்தக்க ஒரு பிரார்த்தனை இது. தன்னுடைய பிரச்சாரத்தால் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஏகத்துவம் பின்னால் வரக்கூடிய சந்ததிகளின் செயல்பாட்டால் அழித்து விடக்கூடாது என்று அவர்கள் அஞ்சிருக்கிறார்கள். ஏன்? தன்னையே பயந்திருக்கிறார்கள். இப்போ ஏகத்துவதியாக இருக்கிறேன், தௌஹீதை எடுத்துச் சொல்கிறேன், தௌஹீதை பின்பற்றுகிறேன், என்னால் இந்த தௌஹீதுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ, அந்த பாதிப்பு ஏற்படுத்தக்க ஒரு செயலை நான் செய்து விடுவேனோ, எனவே தலையாய கடமை, தலையாய செயலாக இருக்கக்கூடிய ஈமானை பாதிப்பதற்கு தலையாய செயலாக இருக்கக்கூடிய அந்த ஷிர்க்கு என்னை தீண்டு விடுமோ, அதில் அந்த ஷிர்க்கை நான் வீழ்த்து விடுவேனோ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஞ்சி இருக்கிறார்கள். இதான் கவனிக்கத்தக்க விஷயம். எனவே என்னையும் என் சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று வாசித்திருக்கிறார்கள். என்றால் இது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த, அஞ்சப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் கூறுகிறோம். அப்ப ஷிர்க் என்ற அந்த ஒன்று நம்முடைய ஈமானை பாதிக்கிறது. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை அஞ்சிருக்கிறார். தன்னுடைய பாட்டனார் வகுத்து தந்த பாதையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள், அந்த நெறியை பின்பற்றினார்கள். அந்த நெறியின் அடிப்படையில் தான் தன்னுடைய வாரிசுகளை அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே மரண தருவாயிலே தன்னுடைய குழந்தைகளை அழைத்து அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், அம் குன்தும் ஷுஹதா இذ ஹதர யாக்கூப் அல்-மௌத் إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا
وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ. நீங்கள் யாக்கூபுக்கு மௌத் வந்த சமயத்தில் அங்கே பிரசன்னமாகி இருந்தீர்களா? அந்த சமயத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்கள்மார்களை அழைத்து கேட்கிறார்கள், என்னுடைய மக்களே, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள், எதை வணங்குவீர்கள் என்று கேட்கிறார். அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், நஅ்புது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா. அருமை தந்தையே, உங்களுடைய வணக்கத்துக்குரிய நாயனும் உங்களுடைய தந்தைமார்களான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியவர்கள் வணங்கிய வணக்கத்துக்குரிய அந்த நாயனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு பயம், பின்னால் இவர்கள் ஷிர்கில் வீழ்ந்துடுவார்களோ, ஷிர்கில் வீழ்ந்துடுகின்ற காரணமாக அவர்கள் அவருடைய ஈமான் பாதிக்கப்படும் என்று அவர்கள் அஞ்சிருக்கிறார்கள். எனவே மரண அவசியத்தாக அவர்கள் செய்தது, மரண சாசனமாக அவர்கள் செய்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்தது என்ன என்று அல்லாஹ் பேசும் போது, வஸாபிஹா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப் யா பனி இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத் தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிமும் யாக்கூபும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மரண சாசனம் செய்தார்கள். என்ன சாசனம்? ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம், உங்கள் இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கடைசியில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் அழித்து விடாதீர்கள், அதை அழிக்காமல் கடைசி வரை நீங்கள் அதை எந்த ஒன்று அல்லாஹ்வுக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அதை கலக்காமல் அதை நீங்கள் வீணாக்கி விடாமல் கடைசி வரைக்கும் அந்த அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்த, அதாவது அவர் சொன்ன அல்லாஹ் தீனை இந்த இஸ்லாத்தை மார்க்கமாக தேர்ந்தெடுக்கிறார். உங்களுக்காக அந்த இஸ்லாத்தை மார்க்கமாக தேர்ந்தெடுத்த அதை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே மரணியுங்கள் என்று அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அஞ்சுகிறார்கள். தனக்கு பின்னால் தன்னுடைய பிள்ளைகள் ஷிர்கை கொள்வார்களோ என்று அஞ்சுகிறார். எனவே அருமை சகோதரர்களே, இந்த ஷிர்க் என்பது நம்முடைய ஈமானை பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு நாள் அவரோடு ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, வாகனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப தனக்கு பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய முஆத்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் அழைக்கிறாரு, யா முஆத், முஆதே அழைக்கிறாரு. லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ், ஏதோ ஆஜராகி விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, ஏதோ நான் வந்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்கிறாங்க. பிறகு அமைதியாகி விடுகிறார்கள். கொஞ்சம் தூரம் போன பிறகு மீண்டும் யா முஆத், முஆதே அழைக்கிறார்கள். மீண்டும் முஆத், லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ், ஏதோ ஆஜராகி விட்டேன், ஏதோ வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் சொல்கிறார்கள். அமைதியாகி விடுகிறார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து மீண்டும் யா முஆத், முஆதே என்று அழைக்கிறார்கள். அப்பொழுது இதோ வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்ன சொல்லுங்க, என்ன செய்ய சொல்லுன்னு சொல்லி முஆத் சொல்கிறார்கள். பிறகு மூணாவது முறையாக சொல்கிறார்கள், அல்லாஹ் அவர்கள், மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், முஆதே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அவருடைய அடியார்களில் எதுவாக இருக்கின்றது? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை இருக்கின்றது. அந்த யாருக்கு? அடியார்களுக்கு. அடியார்களுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அந்த கடமை என்ன என்று கேட்கிறார். முஆத், அல்லாஹ் வ ரசூலுஹு அஅலம் என்கிறார். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் அதிகம் அறிந்தவர்கள் என்று பதிலளிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், அடியார்கள் அவனுக்கு இணை வைக்காமல் வாழ்வதாகும் என்று சொல்றாங்க. இதுதான் அடியார்கள் அல்லாஹ் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை. என்ன கடமை? அவனுக்கு இணை வைக்காமல் வாழ வேண்டும். கடைசி வரை, மூத்தா போகின்ற வரை அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக ஆக்கக்கூடாது. இந்த ஒரு கடமை தான் அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கின்றது. திரும்ப கேட்கிறாங்க, மா ஹக்குல் இபாதி அலல்லாஹ்,
அப்படி என்றால் அடியார்களுடைய கடமை அல்லாஹ்வின் மீது என்ன இருக்கின்றது? அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்வின் மீது என்ன இருக்கின்றது என்று மீண்டும் கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹ் ரசூல் ஆலம். முஆஸ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் அதிகம் அறிவார்கள் என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் நிற்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணையே ஆக்காமல் கடைசி வரை வாழ்ந்து அதே நிலையில் மரணித்த அந்த அடியார்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவனத்துக்கு அனுப்புவது அல்லாஹ்வுடைய கடமையாகும் என்று சொன்னார். எவ்வளவு விஷயம் பாருங்க, சொல்ல விஷயம். அடியார்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ வேண்டும், இது அவர்களுடைய ஹக்கு. அந்த அடியானை இணை வைக்காமல் வாழ்ந்து அதன் நிலையில் மரணித்த அந்த அடியானை நரகத்தை விட்டு தூரமாக்கி சுவனத்துக்கு நுழைவிக்க செய்வது, சூழத்துக்கு அனுப்புவது அல்லாஹ்வுடைய ஹக்காக இருக்கின்றது என்று சொல்லிக்கிறார். இது ஒண்ணுதான். அப்போ ஈமானை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்பது ஷிர்காக இருக்கின்றது. ஒரு வசனம் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய 68 வசனம், அல்லதீன ஆமனு வலம் யல்பிஸு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமானை அநியாயத்தை கொண்டு என்ற அநியாயத்தை கொண்டு கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் அம்னு என்ற அபயமும் இருக்கின்றது, அவர்கள் தான் நேர்மை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இருக்கிறார். அல்லாஹ்வுடைய 68 வசனம். இந்த வசனம் இறங்கிய பிறகு சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலை ஏற்படுகின்றது. நம்ம யார் தான் வந்து அநியாயம் செய்யாமல் இருக்கிறாங்க? அல்லாஹ் இப்படி வசனம் இறக்கி வைத்திருக்கிறானே, ஈமான் கொண்ட பிறகு அநியாயத்தை கொண்டு யார் அந்த ஈமானை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் அமன் என்ற அபயம் உண்டு, அவர்கள் தான் நேரடி பெற்றோருக்கு சொல்கிறானே. நம்ம யாருதான் அநியாயம் செய்யாமல் இருக்கிறார்கள்? மனிதர்கள். நாம் அநியாயம் செய்யத்தான் ஆக வேண்டும். அநியாயம் செய்வதற்கு நம்மளால் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? அவர்கள் அநியாயம் பாவம் எடுத்துக் கொண்டார். சஹாபாக்கள் அநியாயம் பாவம் என்று எடுத்துக் கொண்டார். அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை எடுத்து வைத்திருக்கிறானே, யார் தான் எங்களை பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? இப்ப நாங்கள்லாம் ஹிதாயத்தை பெற்றவர்களாக ஆக முடியாது என்று கவலையோடு கேட்கிறாங்க சொல்ல. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அருமை தோழர்களே, லுல்மை என்றால் நீங்கள் நினைப்பது போன்று பாவம் அல்ல. லுல்மை என்றால் லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்தார்களா? என்ன செய்தார்? وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தபோது சொன்னார், என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மாபெரும் அநியாயமாக இருக்கின்றது என்று சொன்னாரே, அந்த முழுமைதான் இது. அல்லாஹ் தஆலா லுக்மான் சொன்ன அந்த என்ற அநியாயம் என்ற அந்த விஷயம் ஷிர்கை சொன்னார். ஷிர்கை அநியாயம் லுக்மான் சொன்னார். அதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறார். அதாவது யார் ஈமான் கொண்ட பிறகு அந்த ஈமானை ஷிர்கை கொண்டு யார் கலக்கவில்லையோ அவர்கள் தான் நேரடி பெற்றவர்கள் சொல்றாங்க என்பதாக அல்லாஹ்வுக்கு அவர்கள் சஹாபாக்களுக்கு இடம் தந்தார்கள். பிறகு அவர் நிம்மதியோடு திரும்பி சென்றார்கள் சஹாபா. அப்ப எல்லா இடத்திலுமே நம்முடைய ஈமானை பாதிக்கும் விஷயமாக முதல் விஷயம் என்பது ஷிர்காக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த ஷிர்க் நம்முடைய ஈமானை பாதிப்பதற்குண்டான முதல் இடத்தை வகிக்கிறது என்றால், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்போது அக்பர் கபாயிர் என்ன, அதாவது பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்ன என்று ஒரு சஹாபி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன, நம்முடைய நன்மைகளை அழிக்கக்கூடிய எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன, நம்முடைய நன்மைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நன்மைகளை அழிக்கக்கூடியது என்று நிறைய பட்டியல் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னது அக்பர் கபாயிர், பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்பது அல் இஷ்ராக்கு பில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என முதல் ஆரம்பிக்கிறார். ஏன் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் சொல்கின்றார், وَقَضَىٰ رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا.
அல்லாஹ் உங்களுடைய இறைவன் தீர்மானித்தது என்ன? உங்களுடைய இறைவன் எதை தீர்மானித்தான் என்றால், அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று தீர்மானித்திருக்கிறார். அல்லாஹ் ஒரு வசனம் சொல்லி காட்டுகிறேன். முதல் விஷயம் அதுதான். அவனை தவிர நீங்கள் யாரும் வணங்கக்கூடாது என்பது முதல் விஷயமாக இருக்கின்றதோ, அதே போன்று பாவங்களில் மிகப்பெரிய பாவங்களில் முதல் விஷயமாக இருப்பது அவனுக்கு நினைப்பது. எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த கியாமத் நாள் வரக்கூடிய அத்தனை மக்களையும் எச்சரிக்கும் விதமாக ஒரு முத்தாய்ப்பான வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார். லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகுனன்ன மினல் காசிரீன். நபியே, நீர் இணை வைத்தால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிந்து விடும், நீர் நஷ்டவாளிகள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார். ரசூலை இணை வைக்கிறீங்களா? ரசூலை இணை வைப்பவர்கள் இருந்தார்களா? அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நீர் இணை பின்னால் இணை வைக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானா? அதுவல்ல. ரசூலுல்லாஹ் ஒருபோதும் இணை வைக்க மாட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னதன் மூலமாக அவருடைய சமூக மக்களுக்கு சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், நீங்க யார் இணை வைக்கக் கூடாது, இணை வைக்கிறீர்கள் என்றால் அவருடைய அனைத்து அமலும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அருமை சகோதரர்களே, ஏகத்துவ தந்தை என்று பெயர் பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கின்றார், மிக உயர் அந்தஸ்து கொடுத்திருக்கின்றார். 7வது வாரத்தில் பைத்துல் மஅமூர் என்ற ஒரு வீட்டை அவனுக்காக அல்லாஹ் கட்டி வைத்து, அந்த வீட்டு அந்த பைத்துல் மஅமூர் என்ற அந்த வீட்டுக்கு முன்னாடி அவர்கள் சாய்ந்தவர்களாக உட்கார்ந்திருக்க, அதை சுற்றி மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மலக்குக்கு ஒரு முறைதான் அந்த தவாப் செய்து பாட்டு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை தவாப் செய்த அந்த மலக்கு மீண்டும் அந்த பைத்துல் மஅமூர் என்ற வீட்டை தவாப் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்று சொல்றாங்க. அவ்வளவு பெரிய மலக்குகள் தொகை கொண்ட ஒரு கூட்டம் மலக்குகள், அவ்வளவு பெரிய தொகை கொண்ட கூட்டம் ஒரு மலக்கு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல் மஅமூர் என்ற அந்த வீட்டு வெளியே அந்த சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்க, அதை சுற்றி மலக்குமார்கள் தவாப் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உயரிய மகத்தான அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் நினைத்தால் அவர்களுடைய பொருட்டால், சரி இப்ராஹிம் இவ்வளவு அந்தஸ்துக்குரியவர், இவ்வளவு பெரிய உயரத்தில் அவரை வைத்திருக்கிறேன், அவனுக்காக அவருடைய தந்தையை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா செய்திருக்க முடியும். ஆனா அல்லாஹ் வாக்கு செய்யல. இப்ராஹிமுக்காக வேண்டி கூட தந்தையை தான் மன்னிக்கல. தந்தை சிலை விற்பனராக இருந்தார். இப்ராஹிம் தந்தை ஆசர் சிலை விற்பனராக இருந்தார், சிலை வழங்கப்பட்டதாக இருந்தார். அதற்காக தன்னுடைய தந்தையை திருத்தினார்கள், உபதேசம் செய்தார்கள், நேர்வழிப்படுத்த முயற்சி பண்ணார்கள். ஆனால் அவர்கள் நேர்வழி பெறவில்லை. தன்னுடைய மகனை தன்னை விட்டு தூரமாக்கினார். கல்லால் இருந்து கொள்வேன் என்று தன்னுடைய மகன் இப்ராஹிமை ஆசர் மிரட்டினார். எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உயர் அந்தஸ்துக்காக அல்லாஹ் அந்த ஆசரை மன்னித்திருக்க வேண்டும் என்றால் செய்திருக்க முடியும். ஆனா அல்லாஹ் செய்யல. நீ யாராக இருந்துட்டு போ, எதுவாக இருந்துட்டு போ, எனக்கு இணையங்கள் வந்துட்டா நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். இது அவருடைய கருத்து. இப்ராஹிமுக்காக அல்லாஹ் மன்னிக்கல. இப்ராஹிமுக்கு அல்லாஹ் என்ன செய்யல? ஆசரை மன்னிக்கல. இதுக்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் கேட்கிறார். தந்தைக்காக பாவம் கேட்கிறார்கள். அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் அவர்களுக்காக பாவம் கோருகிறார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை மறுமை நாளில் இழிவுபடுத்தாது என்று சொல்கிறார்கள். மறுமை நாளில் எல்லோரும் மீண்டும் உயிர் கொடுத்திருக்கப்பட எழுப்பப்பட என்னை இழிவுபடுத்தாது யார் என்று சொல்கிறார்கள். எனவே அதை விட்டு அல்லாஹ் செய்தான், இப்ராஹிமே நீர் என்னை இழிவுபடுத்தாது என்று கேட்டதுனால உன்னை நான் இழிவுபடுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்லிதோப்பா, உன்னுடைய தந்தையை உருமாற்றி விட்டேன். உன் தந்தையை அவன் நரகத்தை போடல, அவரை உருமாற்றி விட்டேன். உருமாற்றி அவரை என்ன செய்தார்? இப்ராஹிம் அவருடைய கண்ணுக்கு முன்பாக உருமாற்றப்பட்ட அவருடைய தந்தை என்ன செய்யப்படுகிறார்? நரகத்தில் போடப்படுகிறார். இது மட்டும் ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் தான் அவரை செய்கிறார். அல்லாஹ் இழிவுபடுத்தல. ஏன்னா தந்தையை போட்டதான் இழிவுபடுத்தாமல் ஆகும்.
அவர் உருவத்தை மாற்றி செய்யறேன்னு சொன்னா அவரை உண்மை நான் இழிவுபடுத்தவில்லை என்று அல்லாஹ். ஆனால் அவர் மன்னிக்க முடியாது, அவர் நரகவாசிதான் என்று அல்லாஹ் செய்யறார். தன்னுடைய வாக்குறுதியில் காப்பாற்றுகிறார், அவருடைய கோரிக்கைகள் அவர் நிறைவேற்றுகிறார். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு உதவியாக இருந்திருக்கிறார்கள், அவ்வளவு பக்குவமாக இருந்திருக்கிறார்கள், அவருடைய பிரச்சார பணிக்கு முதுகெலும்பாக இருந்திருக்கிறார்கள் அபூ தாலிப் அவர்கள். ஆனால் இஸ்லாத்தை தழுவவில்லை, ஷிர்க் செய்வதை விடவில்லை. அல்லாஹ் நாடு இருந்தால் அல்லாஹ் ஷிர்க் செய்த ஒருவரை மன்னித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹபீபுக்காக, தன்னுடைய நேசத்துக்குரிய ஒரு நபிக்காக அல்லாஹ் என்ன செய்திருக்கணும்? அபூ தாலிபை மன்னித்திருக்க வேண்டும். ஆனா அல்லாஹ் செய்யல. நீங்கள் என்னுடைய ஹபீபாக இருந்துவிட்டு போங்க, என்னுடைய நேசத்துக்குரிய மனிதராக நீங்கள் இருந்துவிட்டு போங்க, அது உங்களுக்கு எனக்கு உள்ள விஷயம். ஆனால் உங்களுக்காக என்னை இணை வைத்த, எனக்கு இணை வைத்த இவரை நான் மன்னிக்கவே முடியாது என்று அல்லாஹ் அபூ தாலிபை மன்னிக்கவில்லை. ஆனால் ரசூல் அவர்களுக்காக வேண்டி பக்குவமாக இருந்த காரணமாக, அவர்கள் பிரச்சாரத்துக்கு முதுகெலும்பாக இருந்த காரணமாக, எல்லா வகையிலும் உதவிகரமாக இருந்த காரணமாக நரகத்திலேயே மிக குறைவான தன்மையாக அல்லாஹ் என்ன செய்கிறார்? அபூ தாலிபை கொடுக்கிறார். ஆனாலும் நரகவாசியாக அப்படி என்று சொன்னால் மற்றவர்கள் நிலைமை என்னவாகும் என்பதை அன்பு சகோதரர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்கக்கூடிய நிலையில் வந்து கொண்டிருக்கின்றோம். அதுல மிகப்பெரிய விஷயம் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஷிர்காக இருக்கின்றது. இந்த ஷிர்க் ஒரு மனிதன் செய்வான என்றால் நிச்சயமா அவனுக்கு நரகம் ஹராமாக ஆக்கப்படுகிறது. அந்த நரகத்துக்குரியவராக அவன் ஆக்கப்பட்ட அவனுக்கு சுவனம் ஹராமாக ஆக்கப்படுகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹி ஜன்னத வ மஅவாஹு நார். எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சூரத்தை ஹராமாக்கி விட்டார், அவருடைய தங்குமிடம் நரகமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஷிர்க் என்ன பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அவனால் படைக்கப்பட்ட மற்றவர்களுக்காக செய்யும். அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்குண்டான எத்தனை வழிகள் இருக்கின்றதோ அந்த அத்தனை வழிகளையும் மற்றவர்களுக்காக செய்வது. அதாவது அல்லாஹ் படைக்கப்பட்ட சூரியன், சந்திரன், நபிமார்கள், வலிமார்கள், தாய், தந்தை, மலக்குமார்கள், ஜின்கள் என்று எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பை அல்லாஹுக்கு இணையாக ஆக்குவது, அல்லாஹ் செய்ய வணங்குவதற்காக வழங்குவது, இதுதான் மிகப்பெரிய ஷிர்க். இது சுருக்கமாக ஷிர்க் சொல்லப்பட்ட ஒரு விளக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில்கமர் வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ഖலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூது செய்யாதீர்கள், ஆனால் அவனை வணங்குவதாக இருந்தால், நீங்கள் வணங்குவதாக இருந்தால் இந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்த அந்த அல்லாஹ்வை நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வோட நெருக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மிக உன்னதமான ஒரு இடம் எது என்றால் சஜ்தா, சுஜூத். அல்லாஹ்வோடு மிக மிக நெருக்கமாக மனிதன் இருப்பதற்கு மிக உன்னதமான முக்கியமான இடம் என்பது சஜ்தா என்ற அந்த தலையை வைக்கக்கூடிய சிரமடைய அந்த நிலையா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அவனுக்கு சஜ்தா செய்யுங்கள், அந்த சஜ்தா செய்வதன் மூலமாக அவனோடு நீங்கள் நெருங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அந்த சஜ்தா, இந்த சஜ்தா என்பது அல்லாஹ்வோடு நெருக்கடி ஏற்படக்கூடிய மிக உன்னதமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. இந்த இபாதத்தை மற்றவர்களுக்காக செய்வது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்புக்காக செய்வது ஷிர்காக இருக்கின்றது. இவ்வாறு ஷிர்கின் காரணமாக நம்முடைய ஈமான் அழிந்து வருகின்றது. எனவே ஈமான்
பாதிக்கப்படக்கூடிய மிக மிக பெரிய நிறைய விஷயங்களில் முதல் விஷயமாக இந்த ஷிர்க் இருக்கின்றது. எனவே இந்த ஷிர்க் என்ற இந்த விஷயம் அதனுடைய நிலை கூட நம்முடைய வாழ்க்கையில் படாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி தன்னுடைய குத்துபாவை ஹத்தீம் அவர்கள் முடித்தார்கள். அதை எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னை ஆக்கியல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.